بسم الله الرحمن الرحيم. சகோதர சகோதரிகளே, கல்வி எழுச்சி மாநாடு என்று கல்வியை ஊக்கப்படுத்துறதுக்காக நம்முடைய சமூகத்தை அறிவுத்துறையில் மேம்படுத்துவதற்காக நம்முடைய சமூகத்தில் பலரும் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒரு சிறு துளியாக நாமும் நம்முடைய பங்களிப்பை செய்கிற வகையில் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய அருள்கள், ஏராளமான அருள் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் எல்லா அருளுமே அந்த அருளுக்குள்ளே சில ஆபத்துக்களும் மறைந்திருக்கும். அருள் என்று நாம் எதிர்பார்க்கிற, நாம் கணிக்கிற, நாம் சொல்லுகிற விஷயங்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா மனிதர்களுக்கும் அருளாக மட்டுமே இருந்து விடுவதில்லை. பல நேரங்களில் அருள் என்று கருதப்படுவது ஆபத்தாக மாறிவிடுகிற வாய்ப்பு இருக்கிறது. மழை என்பது அல்லாஹ்வுடைய பேர் அருள். சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு அந்த மழையே பேர் அழிவுக்குரிய கூறுகளாக மாறி போகிறத கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். செல்வம் என்பது ஒரு பேர் அருள். செல்வத்தை வச்சு எத்தனையோ நன்மைகள் இந்த உலகத்தில் நம்ம செய்ய முடியும். ஆனால் அந்த செல்வம் சில நேரங்களில் பல மனிதர்களுக்கு, சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் அருளாக இருப்பதற்கு பதிலாக அது அவர்களுக்கு ஒரு பேர் அழிவாக, பெரும் ஆபத்தாக மாறி இருப்பதை பார்க்குறோம். ஏன்னு கேட்டால், செல்வம் என்கிற அருள் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த செல்வத்தின் வழியாக சம்பாதித்த தீமைகளை விட, பாவங்களை விட, தவறுகளை விட அந்த செல்வம் என்கிற அருள் வழங்கப்படாத ஏழைகளிடத்திலே அந்த தீமைகள் குறைவாக இருப்பதையும் பார்க்கிறோம். பல தீமைகள், பல தவறுகள் செல்வத்தினாலேயே நிகழ்த்தப்படுகிறது. அப்படின்னா அந்த செல்வம் என்பது அவர்களுக்கு கண்டிப்பாக தீமையை செய்வதற்கு உதவி செய்த செல்வம் அவர்களுக்கு அருள் அல்ல, அவர்களுக்கு பேர் ஆபத்து தான், பெரிய அழிவு தான். இப்படி ஒவ்வொரு அருளுக்குள்ளேயும் ஒரு ஆபத்து ஒளிந்திருக்கிறது. அந்த வகையில் இப்போ நம்ம கல்வி என்று சொல்கிறோம், பேர் அருள். கல்வி என்பது சாதாரண அருள் இல்லை, அது ஒரு பேர் அருள். திருக்குர்ஆனே அப்படித்தான் சொல்லுகிறது. வமன் யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா. அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர் ஏராளமான நன்மைகளை, கயிர்களை கொடுக்கப்பட்டவர் ஆவார். குர்ஆனே சான்று சொன்னதுக்கு பிறகு அது ஒரு பேர் அருள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. நாம கூட காலையிலிருந்து அப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த கல்வியினால் என்னென்னலாம் கிடைக்குது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்குது, எவ்வளவு லாபம் இருக்கிறது, இந்த சமூகத்துக்கு எவ்வளவு நன்மை இருக்கிறது, எவ்வளவு முன்னேற்றம் இருக்கிறது, அப்படித்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அவ்வளவு பெரிய பேர் அருளாக இருக்கிற இந்த கல்வியும் அதற்குள்ளேயும் ஆபத்தும், அருள் மாத்திரமல்ல ஆபத்தும் ஒளிந்துதான் இருக்கிறது. கல்வி கொடுக்கப்பட்டு விட்ட காரணத்தினாலே, அறிவு ஞானம் கிடைத்து விட்ட காரணத்தினாலே, பெரிய அறிவாளியாக மாறிட்ட காரணத்தினாலேயே அவர் நன்மைகளின் கூடாரமாக மாறிடுவார் என்றும் எதிர்பார்த்திட முடியாது. சில நேரங்களில் சில மனிதர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த அறிவே அவர்களை அழிக்கிற பேர் ஆயுதமாக, பேர் அழிவு கருவியாக மாறி போய்விடக்கூடும். அதுக்கு நிறைய உதாரணங்களை உலகத்தில் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க அறிவு என்று இந்த உலகம் கொண்டாடக்கூடிய இந்த அறிவு செல்வத்தை சமூக ரீதியாக அதிகபட்சமாக கவர்ந்து இழுத்து வச்சிருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா உலகத்துல யூதர்கள் நீங்க சொல்லலாம். யூதர்கள் அதிகமான அறிவுக்கு சொந்தக்காரர்களாக, அதிகமான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக, அதிகமான உற்பத்திகளுக்கு சொந்தக்காரர்களாக, பல்வேறு விஷயங்கள்ல ஏராளமான துறைகளில் பெரும் சாதனைகள் நிகழ்த்தியவர்களாக நீங்க பட்டியல் எடுத்தீங்கன்னா அதுல முதலிடத்துல யூதர்கள் இருப்பாங்க. ஆனா உலகத்துல இன்னைக்கு அவங்களுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு? மொத்த மக்கள் தொகையில 1% கூட அவங்க இல்லை, 0.2% தான் இருக்கிறாங்க. மொத்த உலகத்துல அவங்களுடைய எண்ணிக்கை சதவீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 0.2% மட்டும்தான். அவ்வளவு குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறவங்க இந்த கல்வித்துறையில் ஆற்றிக் கொண்டிருக்கிற பணிகள், அவங்க செய்து இருக்கிற கண்டுபிடிப்புகள், அவர்கள் உலகத்திற்கு வழங்கி இருக்கிற கொடைகள் என்கிற பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த துறையை எடுத்தாலும் அவங்களுடைய சாதனை இருக்கிறது. பல்வேறு சாதனைகளுக்காக வழங்கப்படுகிற நோபல் பரிசு பட்டியல் எடுத்து பாருங்க. 965 பேருக்கு இது வரைக்கும் நோபல் பரிசு கொடுத்திருக்கிறாங்க. அதுல 216 பேர் யூதர்களாகவே இருக்கிறார்கள். 965 பேர்ல 216 எத்தனை சதவீதம்? ஏறத்தாழ 22-23%. ஆனா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உலகத்துல? 20% அவங்க இல்ல, 10% இல்ல, 5% இல்ல, 1% கூட இல்ல, 0.2% தான் இருக்கிறாங்க. அவ்வளவு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறவங்க கண்டுபிடிப்புகளுக்காக வழங்கப்படுகிற இந்த பரிசுல 23% பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு கொடுத்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. மருத்துவத்துறையும் எடுத்துங்க. மருத்துவத்தில் இன்னைக்கு எதுவெல்லாம் ஃபேமஸா பேசப்படுகிறதோ அது எல்லாவற்றிலும் அவருடைய பங்களிப்பு இருக்கும். ஆன்டிபயாட்டிக் அப்படின்ற சொல் இல்லாம மருத்துவம் இல்லை, இன்சுலின் இல்லாம மருத்துவம் இல்லை. இந்த மாதிரி மருத்துவத்துல முக்கிய கூறுகளாக தடுப்பூசி இல்லாம ஆங்கில மருத்துவமே இல்லை. அப்படி ஆங்கில மருத்துவத்திற்குள்ள நீங்க இப்படி நுழைஞ்சி நாம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிற சில வார்த்தைகளை போட்டு தேடினீங்கன்னா அது எல்லாத்தின் பின்னணியிலையும் யூதர்கள் இருக்கிறாங்க. ஆன்டிபயாட்டிக் என்ற சொல்லை உருவாக்கியதிலிருந்து, அந்த மருந்தை உருவாக்கியதிலிருந்து, அதனுடைய அதை மக்கள் மத்தியில் ப்ரமோட் செய்து மார்க்கெட்டிங் செய்ததிலிருந்து, இன்சுலினை கொண்டு வந்ததிலிருந்து, இப்படி பல விஷயங்களின் பின்னணியில மருத்துவத்துறை எடுத்தா அவங்களுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கிறது. விவசாயத்துறை எடுத்தா அவங்களுடைய அதிகம் இருக்கிறது. விவசாயம் சொல்ல போனா அவங்க வாழக்கூடிய இஸ்ரேலிய பூமி என்பது விவசாயம் செய்வதற்கு தகுதியற்ற ஒரு பூமி.
நம்ம ஊரை மாதிரி எல்லா வளங்களும் இல்லை. மலை மண் நல்ல பண்பட்ட மண் அப்படியெல்லாம் இல்லை. ஆனா விவசாயத்துல கொடி கட்டி பிறக்கிறான். மண் விவசாயமான மண் இல்லை, ஆனா பெரிய விவசாயியா இருக்கிறான். விவசாயத்துல புரட்சிகள் பண்றான். விவசாயத்துல புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வர்றான். பல உற்பத்தி பொருட்களை, விளை பொருட்களை கொண்டு வர்றாங்க. எப்படி கொண்டு வர்றாங்க? மேல மாடிக்கு மேல மாடியை கட்டி மாடியில விவசாயம் பண்றான். நம்ம ஊர்ல எத்தனை லட்சம் ஏக்கர் காலியா கிடக்கிறது. நாம விவசாயம் பண்ணாம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் ஊர்ல இடம் இல்லை. அவன் ஊரே நீங்க பாருங்க, அவன் நாடே பாருங்கள் எப்படி இருக்குது. அவன் நாட்டுல அந்த உலக மேப் எடுத்து அந்த மேப்ல புள்ளியை வச்சு பேர் எழுதணும்ல. மேப்புன்னு சொன்னா ஒரு நாடு இந்தியான்னு இருக்கு, இந்தியாவுன்னு ஒரு இடத்த போட்டுருவோம், ஒரு மேப் வரைஞ்சி அந்த மேப்ல இந்தியான்னு பேர் எழுதுவோம்ல. இந்தியான்னு பேர் எழுதுறதுக்கு உலக வரைபடத்துல அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இங்க இருந்து அங்க வரைக்கும் இருக்கிறது. கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கு. இந்தியா மாதிரி 100 இந்தியாவில் எழுதிட முடியும். ஆனா இஸ்ரேலுங்கிற நாட்டை நீங்க உலக வரைபடத்துல பாத்தீங்கன்னா அதுல புள்ளியை வச்சுக்கிட்டு பக்கத்து நாட்டில் தான் பேரே எழுதணும். அவன் நாட்டுக்குள்ள பேர் எழுதுறது கூட அவன் நாடு உலக வரைபடத்துல கிடையாது. அவ்வளவு துணூண்டி நாடு. அப்ப அத்துணூண்டி இடம் தான் வச்சிருக்கிறான். அத்துணூண்டி இடம் வச்சிருக்கவன் எவ்வளவு விவசாயம் பண்றான்னு பார்த்தா உலகத்துக்கு அவ்வளவு பெரிய விவசாயங்களை பண்றாங்க. மாடி மாடியா கட்டி விவசாயம் பண்றான். இப்படி தொழில்நுட்பமா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும், ஏர் ஸ்பேஸா இருக்கட்டும், கடல் துறையா இருக்கட்டும், எதை எடுத்து பாருங்க எல்லாவற்றிலையும் யூதர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய கல்வி மெச்சப்படுகிற ஒரு கல்வியாக உலகம் முழுவதிலும் இன்றைக்கு பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பேசப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது. அவ்வளவு பெரிய அறிவு, அந்த அறிவு கொடுத்த பொருளாதாரம், அந்த அறிவு கொடுத்த அதிகாரம், அந்த அறிவு கொடுத்த இன்னவர வாய்ப்புகள், இவையெல்லாம் சேர்ந்து அவர்களை எந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது? மனித குலத்தை அழிக்கிற மனித குல விரோதிகளாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அடுத்தவர்களுடைய சொத்துக்களை கூச்சநாச்சம் இல்லாமல் அடித்து பிடுங்குகிற ஒரு கொடூர நிலையில் உள்ளவர்களாக அவர்கள் இவ்வளவு பெரிய அறிவு இருக்கிறது. ஆனால் அந்த அறிவை பயன்படுத்தி எளிய மக்களை உதைக்கிறார்கள், அடிக்கிறார்கள், சொத்துக்களை பறிக்கிறார்கள், அவரின் நாடுகளை பிடுங்குகிறார்கள், அவருடைய குழந்தைகளை கொல்லுகிறார்கள். எந்த தார்மீக நியாயமோ சட்ட நியாயங்களோ எதையுமே கடைபிடிக்காமல் அத்துமீறுகிறார்கள். உலகம் முழுவதிலும் இந்த வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இத்தனை பெரிய அறிவு எதை நோக்கி அவர்களை தள்ளி இருக்கிறது? பேர் ஆபத்து விளைவிக்கக்கூடிய மனிதகுல விரோதிகளாக அவர்களை மாற்றி இருக்கிறது. அப்படியானால் நாம் பேசுகிற அறிவு எதை பற்றிய அறிவு? நாம அறிவு வேணும், அறிவு வேணும், ஆற்றல் வேணும், கல்வி வேணும், கண்டுபிடிப்பு வேணும், அப்படியெல்லாம் காலையில இருந்து பேசுறோம்ல. அப்படியெல்லாம் நம்ம பேசுறோமே, நாம பேச விரும்புகிற, நாம வலியுறுத்துகிற, நாம உருவாக்குகிற அந்த கல்வி, அந்த அறிவு ஏன், எதற்கு? அதனுடைய நோக்கம் என்ன? அது ஒரு அந்த அறிவின் வழியாக பேர் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். இந்த கல்வியின் வழியாக அடுத்தவர்களை ஆட்டி படைக்க வேண்டும். இந்த கல்வி அறிவின் வழியாக அடுத்தவருடைய பொருளை சுரண்டி நம்மை நாம் கொழுக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எவன் நம்மளை கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு அதிகாரத்தின் உச்சத்திலே போய் அமர்ந்து என்ன முடியுமோ அவ்வளவு ஆட்டம் போடணும். அதுக்காக அப்படிப்பட்ட ஒரு கல்வியையா, அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தையா, அப்படிப்பட்ட ஒரு அறிவை பற்றியா நம்ம வலியுறுத்துகிறோம், பேசுகிறோம். ஆனால் அறிவு அந்த வேலையை செய்கிறது. அது என்ன சொல்ல வருதுன்னு கேட்டா, அறிவு என்கிற பேர் அருளுக்குள்ளே ஆபத்து ஒளிந்திருக்கிறது. அந்த ஆபத்தை சரியாக இனம் காணல அப்படின்னு சொன்னா, அந்த ஆபத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கலன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அறிவு உங்களின் முன்னேற்றத்திற்கு அல்ல, உங்களை படுகொலியில் தள்ளுவதற்கு, இம்மையிலும் மறுமையிலும் நாசத்தின்பால் நீங்கள் செல்வதற்கு அந்த அறிவு துணை போய்விடும். அப்படியானால் அந்த அறிவில் இருந்து வேறு எந்த அறிவை நாம் விரும்புகிறோம்? நாம் விரும்புகிற அறிவு, நாம் வலியுறுத்துகிற அறிவு என்பது இப்படிப்பட்ட ஆதிக்க மனப்பான்மை கொண்ட அறிவு அல்ல. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவு செய்கிற அறிவாக நம்முடைய அறிவு மாற வேண்டும். மனித குலத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு இந்த அறிவு பயன்பட வேண்டும். இந்த பூமி பந்தை நீதியால் நிரப்புவதற்கு நம்முடைய அறிவு பயன்பட வேண்டும். இந்த பூமி வலியவர்களுக்கு மட்டுமல்ல எளியவர்களுக்கும் சொந்தமானதுதான் என்பது நம்முடைய அறிவின் வழியாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அந்த அறிவின் வழியாக கிடைக்கிற அதிகாரத்தின் வழியாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பேர் அதிகாரத்தில் பெருமுச்சத்திலே கலெக்டர் ஆகிவிட்டார், கமிஷனர் ஆகிவிட்டார், ஜட்ஜ் ஆகிவிட்டார், அவராகிவிட்டார், இவராகிவிட்டார் அப்படின்னு அந்த இடத்துல வந்து உட்காரு. ஆனா உட்கார்றது எதுக்கு? அமைதிக்கு, நீதிக்கு, மானத்திற்கு, எளிய மக்களின் உதவிக்கு, அன்புக்கு, கருணைக்கு, ஒரு சமாதானமான உலகத்திற்கு. அதுக்குதான், இதுக்குத்தான் இந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்காகத்தான் நாம இந்த அறிவு வேண்டும், அந்த அறிவை வளர்க்க வேண்டும் என்று நாம விரும்புகிறோம். கென்னித்தவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் எதை நோக்கி தள்ளுகிறது? அழிவை நோக்கியா, ஆக்கத்தை நோக்கியா? சிறந்த வாழ்வை நோக்கியா, பிறரை இழிவுபடுத்துகிற தன்மையை நோக்கியா?
நம்முடைய அறிவு என்பது இப்படி ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கான அமைதியை நிலைநாட்டுகிற அறிவாக உருப்பெற வேண்டும். சரி, அதற்கு இந்த உலகத்திலே இடம் இருக்கிறதா? இப்ப நாம படிக்கிற கல்விக்கூடங்கள்ல, நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற பள்ளிக்கூடத்துல, நம்ம பிள்ளைங்க படிக்கிற காலேஜ்ல, நம்ம பிள்ளைங்க படிக்கிற யூனிவர்சிட்டியில, இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மாரல் எஜுகேஷனுக்கு, மாரல் சிஸ்டத்துக்கு, உலக அமைதியை நிலைநாட்டுவதற்கான கல்வி திட்டம் ஏதாவது இருக்குதா? இன்னைக்கு இருக்கிற கல்வி சிஸ்டம் எல்லாமே என்ன? படி 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 படி, ஓடு, முன்னேறு, பதவியை பெறு, பணத்தை பெருக்கு, சொகுசாக வாழும், அவ்வளவுதான். இதுல விதிவிலக்குகள் இருக்கிறது, ஒட்டுமொத்தமா இல்ல, விதிவிலக்கு இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மை என்ன? எங்க போனாலும் இது ஒண்ணுதான் தாரகம் வந்துடும். இன்றைய எஜுகேஷன் சிஸ்டம் என்ன? படி, ஓடு, முன்னேறு, பதவியை பெறு, பணத்தை பெருக்கு, சொகுசாக வாழு, அவ்வளவுதான். அப்படின்னா இப்ப நாம ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம், உலகம் வேற ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. நாம ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம பிள்ளைங்க வேற ஒண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வேற ஒரு கோணத்துல ஓட விடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னதான் பண்றது? இது எப்படி பேலன்ஸ் பண்றது? பேலன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அந்த பேலன்ஸ் பண்ற செய்தியை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நாம விரும்புறோம். என்ன பேலன்ஸ்? வேற ஒண்ணுமே இல்லை. இதை பேலன்ஸ் செய்கிற, இதை சமப்படுத்துகிற ஆற்றல் எது என்று கேட்டால், நம்மை படைத்த இறைவனை பற்றிய அறிவுதான் அந்த ஆற்றல். அறிவு எல்லா அறிவையும் கொடுங்க, ஆனால் அந்த அறிவு கடைசியில் எங்க போய் முடியணும்னு கேட்டா, ஒவ்வொரு அறிவின் பின்னாலும் அந்த அறிவை தந்தவனை, இந்த உலகத்தை படைத்தவனை, மனிதர்களை படைத்தவனை, இந்த உலகத்தில் எதை எதிர்பார்க்கிறானோ அந்த படைப்பாளனை பற்றிய சிந்தனைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். அந்த இறைவனை பற்றிய அச்சத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். இறைவனை பற்றிய அறிவோடு இந்த அறிவு போய் ஜாயிண்ட் ஆகலன்னு கேட்டா சொன்னா, அந்த அறிவு பெரும்பாலும் இந்த சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கிற அறிவாக மாறி போய்விடும். இஸ்லாம் வலியுறுத்துகிற அறிவு அதுதான். நீ படி, எல்லாம் படி. ஆனா அந்த படிப்பு அறிவு எல்லாத்தையும் எல்லா நேரத்திலையும் உன்னை எப்படி கொண்டு போய் நிறுத்தணும் தெரியுமா? நான் இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சேன், அப்படி இல்லை. நான் இவ்வளவு பெரிய வேலையை என் இறைவன் என்னை வைத்து செய்ய வைத்தான். நான் இதை கண்டுபிடித்தேன், கண்டுபிடிப்பதற்கு என் இறைவனே எனக்கு உதவி செய்தான். என் இறைவனே இதற்கு ஆற்றல் வழங்கினான். அவன் இல்லாமல் அணுவும் இல்லை, அசையாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை, எந்த தவறுகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கான எந்த ஆற்றலும் என்கிட்ட இல்லை, சக்தியும் என்கிட்ட இல்லை. அவன் நாடினாலே தவிர. இறைவனை பற்றிய அறிவு எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளத்துக்குள்ள ஊற்றுறமோ, இந்த அறிவின் வழியாக இறைவனை எவ்வளவு தூரம் அறிகிறோமோ, அந்த அறிவுதான் அமைதியை நிலைநாட்டுகிற, நீதியை நிலைநாட்டுகிற, படைப்பின் நோக்கத்தை நிலைநாட்டுகிற அறிவாக இருக்க முடியும். இல்லை என்றால் மற்றெல்லா அறிவும் ஆபத்தை விளைவிக்கிற அறிவுதான். இதுக்கு ரெண்டு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். குர்ஆன்ல இருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. அந்த செய்தியில் இருக்கிற ஒரு ஆபத்தை சேர்த்து சொல்றேன். என்ன செய்தி தெரியுமா? திருமறை குர்ஆனிலே முதலாக அருளப்பட்ட முதல் வசனம் எது என்று கேட்டால் எல்லாருமே பதில் சொல்லுவோம். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம். காலையிலிருந்து பல தடவை கேட்டுடும், காலையிலிருந்து இன்னைக்கே பல தடவை கேட்டுடும். என்ன முதல் செய்தி? என்ன? இக்ரா, படி. தமிழ்ல ஒரு சொலவடை ஒன்று சொல்லுவாங்க, முழு பொய்களை விட அரை உண்மைகள் ஆபத்தானவை என்பார்கள். முழு பொய்களை விட அரை உண்மைகள் ஆபத்தானவை. இப்ப கிட்டத்தட்ட நம்ம அரை உண்மையை பேசுகிறோம். படி, இக்ரா, படி, குர்ஆனை படி, படின்னு பேசுகிறது. அதோட முடிஞ்சிருச்சா? சென்டென்ஸ் மிச்சம் இருக்குதா? சென்டென்ஸ் மிச்சம் இருக்குதே. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ மட்டும் சொல்லிட்டு இல்லல்லாஹ் சொல்லாம விட்டீங்கன்னா, லா இலாஹ கடவுளே இல்லை, வாய் முடிஞ்சு அதோட போயிட்டா முடிஞ்சு. அது இஸ்லாமா? இல்லல்லா சேராம எப்படி கலிமா முழுமை பெறாதோ, இஸ்லாம் முழுமை பெறாதோ, இக்ரா என்பது பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் சேராம முழுமை பெறாது. படி. என்ன படி தெரியுமா? படைத்த உன் இறைவன் பெயரால் படி. உன் படிப்பு இறைவனை, இறைவனுடைய பெயரை, இறைவனுடைய மகத்துவத்தை, இறைவனின் பராக்கிரமத்தை, இறைவனின் அதிகாரத்தை, இறைவனின் கண்காணிப்பை, இறைவனின் ஆற்றலை உனக்கு உணர்த்தணும். அப்படி உணர்த்தாத படிப்பு இஸ்லாத்தின் பார்வையில் படிப்பு அல்ல. நான் தான் எல்லாம், என் அறிவு, என் திறமை, என் ஆற்றல், இது பெருமையில தள்ளும், ஆணவத்துல தள்ளும், அகம்பாவத்துல தள்ளும், அகங்காரத்துல தள்ளும், சமூகத்துக்கு கேடுகளை விளைவிக்கும். எது பணிவை தரும்? இறைவனை பற்றிய அறிவுதான். அதான் இறைவன் முதல்ல சொன்னா, படி. எப்படி படி? பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உன் இறைவனின் பெயரால் படி. இறை பெயரை நினைவுபடுத்தாத படிப்பு படிப்பு அல்ல இஸ்லாத்தின் பார்வையில். இரண்டாவது ஒரு உதாரணம் சொல்றேன். அதுவும் காலையில இருந்து நமக்கு இங்கே இந்த சபையில நினைவூட்டப்பட்டது. குர்ஆன்ல உள்ள ஒரு வசனம், ஒரு துண்டு வார்த்தை, குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? எல்லா மேடைகளையும் பேசப்படுகிறது. இது என்ன அறிவை பற்றி? அதை மொட்டையா விட்டுருவோம். நம்ம அறிந்தோரும் அறியாத சமமா இல்ல. ஆனா எந்த அறிவை பற்றி பேசுகிறான், யாரு யாருக்கு சமம் இல்லைன்னு பேசுறான்னு அந்த மேல் வசனத்தின் முன்பகுதியிலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் பேசுகிறது, அம்மன் ஹுவ காணித்துன்
ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆகிரத வ யர்ஜு ரஹ்மத ரப்பி குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். ஒரு ரெண்டு பேரை பிரிச்சால கேள்வி கேட்கிறான். அறிஞ்சவனும் அறியாதவனும் விவரம் உள்ளவனும் இல்லாதவனும் சமமாவானா அப்படின்ற கேள்விக்கு முன்னாடி என்ன வருதுன்னு கேட்டா, இரவு நேரங்கள்ல இறைவனுக்காக நின்று சுஜூது செய்து வணங்கி யஹ்தருல் ஆகிரா மறுமையை நினைச்சு பயந்து யர்ஜு ரஹ்மத ரப்பி தன் இறைவன் அருளில் ஆதரவு வைத்து வணங்கி வழிபட்டு இறை அச்சத்தோடு வாழ்றான அவனும் அந்த அச்சமில்லாம வாழ்றான அவனும் ரெண்டு பேரும் சமமா? அறிந்தோரும் அறியாதோரும் சமமா அப்படி கேட்கல. இறைவனை பற்றி அறிவுடையோரும் இறைவனை பற்றி அறிவற்றவரும் சமமா? இப்ப இந்த மத்ததையெல்லாம் விட்டுட்டு அறிந்தோரும் அறியா அப்படின்னா அப்ப நம்ம வேற டைரக்ஷன்ல போயிருவோம். எனவே ஒரு செய்தி, இன்றைய கல்வி கூடங்களில் நாம் பேசுகிற இந்த இறை சிந்தனைக்கு வாய்ப்பில்லை. அந்த இறை சிந்தனையை ஊட்ட வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகிய உங்களுக்கு தான், நமக்கு தான் இருக்கிறது. அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு வந்து மித்த நேரத்துல நாம இது மாதிரியான மார்க்க ரீதியாக என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற பேசிக்கொண்டிருக்கிற இறைவனை பற்றிய அறிவை ஞானத்தை பேரலா அதை படிக்கிற அதுக்கு ஈக்குவலா இன்னொரு பக்கத்துல இதை நீங்க ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வேலையை செய்யாமல் அது மட்டுமே என்று நீங்கள் அனுப்பிவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த கல்வி அறிவு அருள் அல்ல, பேர் ஆபத்திலே போய் முடியும் என்பதை மட்டும் இந்த சபையிலே நினைவுபடுத்தி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.